ஓ போலீஸ் தாங்க வராங்க, எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வராங்க. ஒரு குட்டி சம்பவம் ஆகி போச்சுங்க. இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இங்கே எதுக்கு வந்தீங்கன்னா அபஸ்ரீ கடற்கரை பார்த்துடலாமா? இதோ உங்களுக்காக ஐஸோட பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது இடம். என்னோட லஞ்ச் மீலுங்க 80% ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஜப்பானில். அதாவது வாழ்க்கையில் அண்டார்டிகா போக முடியாதுங்க. அண்டார்டிகா மாதிரியே ஒரு க்ரூயிஸ். இதுதாங்க லேக் அபாஸ்ரீ. இந்த ஊர் பேர்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த ஒற்றரு கனால் உலக புகழ் பெற்றதுங்க. பாட்டி ரொம்ப வயசானவங்க. அக்ரிகேத்தோ என்ஜாய்மெண்ட்டே அமைதியாக தான் பண்ணுவாங்களாட்டு இருக்கு. ஜாப்பனீஸ் பயங்கரமான ஆளுகள் இருப்பாங்களாட்டு இருக்குது. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்லேயே ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பாய். இங்க பாருங்க, சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? ஓகே, அடுத்த நாள் மதியம் 12ங்க. நல்லா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு படித்தாச்சு. இப்படி கிளம்புமா. வழக்கமாக நம்ம இவ்வளோ பெரிய ஹோட்டலில் தங்கவே மாட்டோம். வேறு வழியிலும் தங்க வேண்டியதாக போச்சு. டொயோக்கோ இன். அட்டகாசமான இந்த அபஸ்ரீ கடல் ஐஸ் நகரத்தை சுற்றி பார்க்கலாமா? வாங்க. நல்ல வெயில் அடிக்குது அன்னைக்கு. டெம்பரேச்சர் ஓகே தாங்க. -8 டிகிரி செல்சியஸ். அவ்வளோமா? வாங்க. எடுத்த உடனே இந்த ஊர் உருவாக முக்கிய காரணமாக இருந்த நதியை பார்த்துட்டு அப்படியே கடலுக்கு போவோம். இது ஒரு குட்டி வந்து மீன்பிடி கிராமம் தான் இருந்தது. இப்போயும் மீன்பிடி கிராமம் தான். ஒரு டவுனாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு 32,000 பேர் வசிக்கிறாங்க இங்கே. பட் தொன்று தொட்டு காலங்காலமாக இந்த ஊரில் வந்து எய்னு அப்படிங்கிற பூர்வகுடி மக்கள் வசித்து வந்தாங்க. அட்டகாசமான இந்த அபஸ்ரீ நதியை பார்த்துருவோம் வாங்க. ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஏதோ ஒரு பறவையா கத்திக்கிட்டே இருக்குது. அங்கங்கே அப்படியே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. உளுந்துது, அவ்வளோதான் போச்சு கையிலேருந்து. நிறைய இது இப்போ தாங்க புரியுது. நிறைய வாத்து இதாகிட்டு இருக்குதுங்க, மேந்துட்டு இருக்குதுங்க. ஐஸ் அப்படி மேந்து போகுது பாருங்க. பெரிய ஐஸ் கிறிஸ்டலு சூப்பராக இருக்குல்ல. சுற்றி அப்படியே குட்டி மலை, அதில் அமைஞ்சிருக்கேன் இந்த ஒரு அட்டகாசமான ஒரு குட்டி அபஸ்ரீ டவுனு. மொத்தமாகவே இந்த எண்டு டு அந்த எண்டு தாங்க. மோஸ்ட்லி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஜப்பானீஸ் மக்கள் வந்துட்டாங்க. பட் பூர்வகுடியின அந்த ஐனு மக்கள் வந்து காலங்காலமாக வசிக்கிறாங்க இங்கே. இங்கே வந்து அந்த மெயின் ஜாப்பனீஸ் மக்கள் எப்போ வந்தாங்கன்னா அந்த மீஜு பீரியடில். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த மிகப்பெரிய லெவலில் ஜப்பான் நாட்டில் வந்து பொருளாதார மற்றும் தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்து ஜப்பான் வளர்ச்சி அடைந்த ஆரம்பிச்சது வந்து 19ஆம் நூற்றாண்டு முடிவில் 1868 மீஜு ரீஸ்டோரேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம் டோக்கியோ எபிசோடில் கூட. அந்த டைமில் தான் வந்து மக்கள் வந்து இந்த ஹொக்கைடோ, இந்த நார்தன் பார்ட் ஆஃப் ஜப்பானுக்கு வந்து குடியேறினாங்க இந்த ஹொக்கைடோ தீவில். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே இருக்க பூர்வகுடி மக்களுக்கு நிறையா அநீதி இழைச்சிருக்காங்க, அவங்கள ஒதுக்கியிருக்காங்க. பட் இப்போது ஜப்பான் கவர்மெண்ட் வந்து நம்மளோட பாரம்பரியமிக்க பழங்குடி மக்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2008 வந்து ஒரு இது கொண்டு வந்து அவங்களையும் வந்து இப்போ அவங்களோட கலாச்சாரத்தையும் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மியூசியமும் வச்சுருக்காங்க. எய்னு மக்கள், இந்த எய்னு மக்கள் இங்கே மட்டும் இல்லைங்க, ஹொக்கைடோ ரீஜன்ஸ் முக்கியமாக இந்த அபஸ்ரீ இங்கே மட்டும் இல்லை, நார்தன் ஹொக்கைடோவில் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த முக்கில் இருக்கோன்னா ஆல்மோஸ்ட் நார்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஜப்பானில் இருக்கும் இந்த அபஸ்ரீங்கிறது. இதுக்கு மேலே அப்படியே ஒரு பெரிய தீவு இருக்கும். அது வந்து ரஷ்யாவை சேர்ந்ததுங்க, சக்கலின் தீவு. அதாவது ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக தீவு இருக்கும். மேப் பார்த்துருங்க. அது வந்து குரின் ஐலாண்ட்ஸு. அப்படியே போனோம்னா கடலுக்கு போய் ஜாயின் ஆகிடும். சாரி, இங்கே இதெல்லாம் இல்லைங்க சிக்னல்லாம். அதுவும் ரஷ்யாவை சேர்ந்தது தான். பட் அதில் ஒரு சில தீவுகள் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாகவே இருக்குன்னு வைங்களேன். அது தவிர இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே போனால் உங்களுக்கு அந்த இது வந்துடுங்க, காம்செட்கா பெனின்சுலா. அதுவும் ரஷ்யாவை சேர்ந்தது.
ஒரு தீபகற்பம் அப்படியே ஒரு வால் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். இதெல்லாம் மேப் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட் க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு குமார் இதெல்லாம் சொல்கிற ஜாகிரஃபி வச்சு அப்படிங்கிறீங்களா? இந்த ஊருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. நம்ம இப்போ போகிற விஷயமே அதை பார்க்க தான். அப்பா பரவாயில்ல, ஓரளவு உள்ளே போகுது கால், பட் பரவாயில்ல சமாளிச்சிடலாம். பட் அருமையாக இருக்குது இந்த குட்டி பிரிட்ஜு. அப்படியே இந்த ஆறு போகுது பார்த்தீங்களா, இது போய் அப்படியே கடலில் கலக்க போகுதுங்க. இங்கே டூரிஸ்ட் முக்கியமாக பிப்ரவரி மார்ச் மாதம் வருவாங்க, ஒரு ஜனவரி 15க்கு அப்புறம். எதுக்காக அப்படின்னா இங்கே முக்கியமாக ட்ரிஃப்ட் ஐஸ், அதாவது நீங்கள் ஒரு அண்டார்டிகாவில் பயணம் பண்ணுற மாதிரி ஐஸில் பயணம் பண்ண முடியும். கடலில் ஐஸ் மேந்துட்டுருக்கோம், அந்த ஐஸ் அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே அந்த ஐஸ் பிரேக்கர் ஷிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஐஸ் பனிக்கட்டிகளில் பயணம் பண்ணுற கப்பல், அண்டார்டிகா கப்பல் மாதிரி. ஸோ அந்த கப்பல்களில் வந்து நீங்கள் பயணம் பண்ண முடியும் ஒரு மணி நேரம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி அண்டார்டிகா பயணம் மாதிரியே இருக்கும் அந்த ஒரு மணி நேரம். ஸோ அதுக்காகவே உலகம் ஃபுல்லாக இருந்து நிறைய வராங்க, முக்கியமாக ஜப்பான்லேருந்து. அது எதனால் எப்படி நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். போய் இங்கே பாருங்கள், இங்கே நிறைய இதில் குட்டியாக இந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா, இந்த இதை பார்த்தா மாருதி குட்டி கார் இருக்குல்ல, நிறைய இந்த மாதிரி குட்டி கார் வச்சுருக்காங்க. இந்த குட்டி கார் நான் வேறு எங்கேயும் டோக்கியோவிலலாம் பெருசாக பார்க்கல. இங்கே கிராமங்களில் நிறைய மக்கள் வந்து ரொம்ப குட்டியாக க்யூட்டான இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க காரு. பட் பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு இது இல்லைங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெருசாக இல்லை. அதனால் நல்ல இடத்துக்கு நடந்தே தான் போக வேண்டியது இருக்குது. ட்ரெயின்ஸ் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 4 ட்ரெயின் 5 ட்ரெயின் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ரைவேட் கார் இருந்தால் தான் ஹொக்கேடோவுக்கு பரவாயில்ல. அதாவது இந்த ஜேஆர் ட்ரெயின்ஸ் பாஸை வச்சு கவர் பண்ண முடியும். பட் நிறைய இடங்களுக்கு, ரிமோட்டான இடங்களுக்கெல்லாம் கார் இருந்தால் தாங்க போக முடியும். இந்த ஒரு தீவு மட்டும் இவங்க அந்தளவுக்கு வந்து ஸ்டேஷன்ஸும் அதிகமாக போடலை, ட்ரெயின்ஸ் ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக விடலை. நம்ம அந்த கீழே இருக்க அந்த ஹொன்ஷு தீவு மாதிரி, அதாவது அந்த டோக்கியோ இருக்குது இல்லைங்க, முக்கியமான இது சிட்டிஸ்லாம், டோக்கியோ, ஒசாக்கா, கொயோட்டோ, அந்த தீவுகள் மாதிரி சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் இங்கே இல்லைங்க. அதனால் ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுக்குது போகிறதுக்கு. பார்த்துருப்பீங்க நேற்றே அந்த ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கு பார்த்துட்டு கடைசி பஸ்ஸை பிடிச்சி வந்தோம். இன்னொரு பிரச்சனை வின்டரில் என்னென்னா, ஜப்பானில் சீக்கிரமே இருட்டிக்கிறோம், 3:45க்கே சூரிய அஸ்தமனம். அதில் அது வேறு பிரச்சனை. 3 நாளாக போயிட்டுருக்கேன், இப்போ தாங்க ஒழுங்காக கவனித்தேன். ட்ரெயின்லேயே போகிறதுனால தெரியல, ரோட்டோட லெஃப்டில் தாங்க ஓட்டுறாங்க எல்லோரும். அப்படியே இந்த யூகே, ஆஸ்திரேலியா, அது பிரிட்டிஷ் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறத இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. சைனா, மங்கோலியாலலாம் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது, ரோட் ரைட்டில் ஓட்டினோம். அதே நேரத்தில் நானும் ரைட்டுக்கு பழகிட்டேன். இந்த பக்கம் ஒரு குட்டி ஆத்தங்கரை, கடற்கரையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தங்கரையை பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இந்த ஐஸோட ஆத்தங்கரை இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க, வித்தியாசமாக அழகாக இருக்குது. பிரமாதமான அபஸ்ரீ நதி, அதில் குட்டி, ஐயோ தண்ணி வந்து பட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், கால் ஃபுல்லாக ஐஸு, அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. ஒரே ஒரு இது மிதக்கிறது பார்த்துட்டோம்ப்பா, சூப்பர், வளவலன்னு இருக்குது ஐஸு. இந்த தண்ணியும் ரொம்ப பியூரான ரொம்ப நல்ல தண்ணிங்க, தாராளமாக குடிக்கலாம். இங்கே டேப் வாட்டரே அப்படியே குடிக்கலாம் ஜப்பானில், முக்கியமாக இந்த ஹொக்கைடோவில். தெள்ள தெளிவான தூய்மையான நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த ஆறே உரையில் பாருங்கள், நம்ம இந்த மங்கோலியாலெல்லாம் இப்படி உறைஞ்ச லேக் மேலேயே நடந்தோம். பட் அங்கெல்லாம் உங்களுக்கு -25 வரைக்கும் 30 போச்சுங்க. இங்கே அந்தளவுக்குலாம் போகிறதில்ல, -8 -10 அந்த ரேஞ்ச் தான். மேபி அடுத்த மாதம் -15 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மங்கோலியா மாதிரி, ரஷ்யா மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் போகிறதில்ல. ரஷ்யாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்லேண்டு, நிலத்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு அவ்வளோ போகும். கடற்பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ குளிர் இருக்காது, அவ்வளோ டெம்பரேச்சர் இறங்காது. மங்கோலியா சுற்றியும் கடல் கிடையாது, ரொம்ப தூரம் கடல், சுற்றியும் லேண்ட் மாஸ் தான். சைபீரியன் அந்த விண்ட்ஸ் வர்றதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ குளிர். பட் இங்கே சுற்றியும் உங்களுக்கு கடல் இருக்குது, தீவுகள் தானே, அதனால் உங்களுக்கு அவ்வளோ டெம்பரேச்சர் கீழே போக விடாது இந்த வார்ம் கடல் காற்று. கடற்கரைக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. இப்படி இறங்கி போக சொல்லுது கூகுளு. இந்த வழியாக
இது அப்படியே போய் இன்னொரு 1 கிலோமீட்டர் போகணும். இது போய் கரெக்டாக அந்த இடத்துல கடலில் கலக்குது. நம்ம இப்படி போயிடும். இந்த பக்கம் தான் உங்களுக்கு கரை இருக்குது. இந்த மாதிரி ஆறுகள் கடலில் கலக்கிற இடங்கள் நிறைய பார்த்துருக்கோங்க நம்ம உலகம் ஃபுல்லாக. இது பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தான், இந்த இயற்கை அதிசயத்தை. பாருங்க, குட்டி குட்டி போட்லாம் நிற்கிது. ஜாப்பனீஸ் ஃபுட்ஸ். கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து ஆரோடு தான் நதி, அபஸ்ரீ நதி. அது அங்கே போய் கலக்குது. ஸோ இது வந்து கடலுங்க. ஏதோ ஒர்க் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. சீனாவில் கூட நம்ம கடல் பார்க்கல. எல்லாமே சென்ட்ரு இதுதான் போனோம். கடல் பார்க்கவே இல்லை. நம்ம மங்கோலியாவும் கடல் பார்க்கல. இந்த சீசன்லேயே முதல் முறையாக இப்போ தாங்க வந்து கடற்கரையில் கால் வைக்க போகிறோம். இந்த அட்டகாசமான அபஸ்ரீ கடற்கரை. அந்த நதி வந்து அப்படியே போய் அங்கே கடலில் கலக்குது. பட் இதுவே கடல் தான், அப்படி வளைஞ்சு போகுதுன்னு வைங்களேன். அபஸ்ரீ கடற்கரை பார்த்துடலாமா? இதோ உங்களுக்காக. எப்படி செம்மையாக இருக்கு பாருங்க. ஐயோ, ஐஸ் கடற்கரை, ஐஸோட கடற்கரை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. ஈவன் நம்ம ஆர்டிக் முர்மான்ஸ்கில் போயிருந்தோம். பட் முர்மான்ஸ்கோட கொஞ்சம் உள்ளே இருந்தது. நம்ம வந்து கடற்கரைக்கு போகவே இல்லை. அந்த ஆற்றை தான் பார்த்தோம் தூரமாக. இங்கே பாருங்க, பிளாக் சீங்க. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க, வாய்ப்பே இல்லை. அட்டகாசமான ஐஸ் ஒரு பக்கம், ஸ்னோ, பவுட்ரி ஸ்னோ எப்படி இருக்குது பாருங்க. இந்த பக்கம் அட்டகாசமான இந்த வல்கானிக் மண், பிளாக் சாண்டு. நான் சொன்னேன்ல, இந்த ஹொக்கைடோ தீவில் நிறைய எரிமலைகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பீச்சஸ்லாம் பிளாக் சாண்ட் பீச்சஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். சி ஆஃப் ஒக்கோட்ஸ்க் செம்மையாக இருக்குல்ல. இதுதான் வந்து ரஷ்யன் ஃபாரிஸ்டையும் ஜப்பானையும் இடையில இருக்க பிரிக்கிற கடலுங்க. அப்படியே இந்த நம்மளோட இந்த நார்தன் ஜப்பான் கோஸ்ட் அப்படியே வளைஞ்சு போகுது பாருங்க. மேலே ஒரு கடல் இது. சே, அதர் வேர்ல்டி லேண்ட்ஸ்கேப்பா. முக்கியமாக இந்த ஐஸோட பார்க்கும்பொழுது வந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ தூரம் வந்துருச்சு. தப்பிட்டோம்ல. என்ன ஷூவில் தண்ணி போச்சுன்னா அவ்வளோதான், சாக்ஸில் சமாளிக்க முடியாது. இங்கே பாருங்க, இங்கேயோட ஒரு குட்டி ஆரோட ஒரு பகுதி வந்து கலக்குது பாருங்க. வாய்ப்பே இல்லை. அங்கேருந்து அப்படியே ஒரு குட்டி அந்த ஆதி தண்ணி தான் அப்படியே வந்து கலக்குது பாருங்க. பட் மெயின் ஆறு அங்கே போய் கலக்குது. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். பட் அந்த இடத்துல அங்கே பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். கடற்கரை இல்லை அங்கே, ஆழமான பகுதி போட்டு வந்துடும். இந்த கடலில் தான் ஜனவரி மாதம் பாதிக்கு மேலே, அதாவது ஆல்மோஸ்ட் கடைசியில், முக்கியமாக பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாதங்கள் வந்தீங்கன்னா அண்டார்டிகா கடல் மாதிரி இருக்குங்க இந்த ஒக்கோட்ஸ் கடல். ஏகப்பட்ட அந்த மிதக்கும் கடல் ஐஸ் கட்டிகள் நீங்கள் பார்க்கலாம், ட்ரிஃப்ட் ஐஸு. இது எங்கேருந்து வருது அதை பார்த்துருவோமா? என்ன சொல்கிறீங்க? பார்த்தலாமா? ரஷ்யாவில் வந்து வருதுங்க. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வருதுங்க அந்த ட்ரிஃப்ட் ஐஸு. கடல் பனிக்கட்டிகள் இல்லை மிதக்கும் பனிக்கட்டிகள், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நகரும் பனிக்கட்டிகள், அப்படி தான் கரெக்டாக சொல்லணும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ட்ரிஃப்ட் ஐஸ்னால் எப்படி நடக்குது இந்த ஃபினாமினா, இயற்கை அதிசயம் பார்த்துருவோமா? ரஷ்யாவோட ஃபாரிஸ்டில், அதாவது ரஷ்யாவோட வடக்கு தெற்கு கிழக்கில் உங்களுக்கு வந்து அமுர் நதி ஓடுதுங்க. ரஷ்யாவோட மிக பெரும் நதிகளில் அமுர் நதியும் ஒன்று. அமுர் நதி வந்து இந்த ஒக்கோட்ஸ் கடலில் வந்து கலக்குதுங்க. கரெக்டாக எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நார்த்தில் சக்கலின் தீவுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து இதோட சேர்ந்தது தான், அதாவது ரஷ்யாவோட சேர்ந்தது தான். ஸோ அந்த இடத்துல வந்து கலக்குது. நான் உங்களுக்கு மேப் போடுறேன், ஜியாகிரபிக்கல் மேப் பார்த்து தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த இடத்துல வருஷம் ஃபுல்லாக வந்து கலக்குது. கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா, நவம்பர் மாதத்தில் குளிர் பயங்கரமாக ஆரம்பிக்கும். அக்டோபர்லேருந்தே ஆரம்பிச்சிடும். நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு மைனஸில் போய் என்ன ஆகும்னா, அந்த கடல், அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்கன்னா அமுர் நதி, அது அந்த கடலில் கலக்குது. இந்த ஒக்கோட்ஸ் நதி கடலில் கலக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து -2, அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு கீழே போகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கடல் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உரையாதுங்க. உங்களுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மி. ஸோ அதே சமயம் ஆற்று தண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உறைஞ்சி போயிடும். 0 கீழே போனால் உங்களுக்கு தெரியும், நல்ல தண்ணி. ஸோ அந்த ஆறு
அமுர் நதி வந்து கடலில் கலக்கிற அந்த மவுத் ஆஃப் த ரிவர் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நல்ல தண்ணி வந்து கடல் தண்ணியோட கலக்கிறதுனால உப்புத்தன்மை வந்து குறைஞ்சிடும், சருநிட்டி. அதனால் அந்த இடத்துல உறையிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ நவம்பர் மாதம் டெம்பரேச்சர் குறையும் பொழுது, தண்ணியோட டெம்பரேச்சரும் குறையும் பொழுது, மைனஸில் போகும்போது -2 அரவுண்ட் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த நிறைய ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கட்டிகளாக ஃபார்ம் ஆகுது. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நீடில்ஸாக ஃபார்ம் ஆகும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஃபார்ம் ஆகி என்னென்னா அவரு இந்த குளத்துல வந்து தாமரை இலை இருக்குல்ல, அந்த மாதிரி கடலில் இந்த ஐஸ் லீவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க, ஐஸ் தாமரை. அது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா டிசம்பருக்கு மேலே பயங்கரமாக வந்து உங்களுக்கு காற்றடிக்கும், அலையும் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள் டிசம்பரில் இப்போ தான். ஸோ நார்த் வெஸ்டர்ன்லி விண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் இந்த ஓஷியன் கரண்ட்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐஸை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வரும் சவுத்துக்கு. அதாவது ரஷ்யன் அந்த அமுர் நதி கடலில் கலக்கிற இடத்துல இருந்து இந்த ஒக்கோட்ஸ் கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார்தன் மோஸ்ட் ஜாப்பனீஸ் கோஸ்ட்டு, இந்த இடத்துக்கு நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வரும். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருங்க அந்த அமுர் நதி கடலில் கலக்கிற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும், இந்த அபஸ்ரீ கோஸ்ட்டுக்கும். ஸோ நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் ஆரம்பிக்கிற அந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் எடுத்து ஜனவரி முடிவில் அந்த ட்ரிஃப்ட் ஐஸ், மிதக்கும் ஐஸ் எல்லாமே, நகரும் ஐஸ் எல்லாமே இந்த கோஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அண்டார்டிகாவில் இருக்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் மக்கள் அவ்வளோ பேர் போகிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு, நம்ம ஏன் வந்து ஒரு க்ரூஸ் விடக்கூடாது, ஒரு மினி அண்டார்டிக் க்ரூஸ் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸ் வந்து விலைக்கு வாங்கினாங்க. அரோரா ப்ரைவேட் கம்பெனின்னு நினைக்கிறேன், இல்லை கவர்மெண்ட்டுன்னு தெரில, மொத்தம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அரோரா 1 அரோரா 2ன்னு சொல்லிட்டு ஐஸ் பிரேக்கர் ஷிப்பு, குட்டி கப்பல். அது வந்து உங்களுக்கு இந்த பனியை தகர்த்துட்டு கடலில் மூவ் பண்ணக்கூடிய விஷயங்க, அண்டார்டிகாவில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த கப்பல்கள் 1 மணி நேரம் இயக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு பனிக்கட்டிகளாக இருக்கும், மேய்ந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே இடத்துல இருக்குது அந்த கப்பல் நின்றுட்டுருக்கோம். ஸோ அது பிப்ரவரி மார்ச் மாதமாக இயக்குவாங்க, ஜனவரி 20க்கு மேலே. ஸோ அது வந்து 1 மணி நேரம் அப்படியே போயிட்டு உங்களுக்கு அப்படியே ஐஸ் கட்டிகள் இடையே பயணம் பண்ணுற ஒரு உணர்வை கொடுப்பாங்க, அண்டார்டிகா மாதிரி. அப்படியே சுற்றிட்டு திரும்பவும் வந்து உங்களுக்கு கரையில் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரிஃப்ட் ஐஸ் கான்செப்ட்டு. இந்த அபிஸ்ரீ டவுன் வந்து அதுக்கு தாங்க ஃபேமஸ்ஸு. ஸோ ரஷ்யாவில் அமுர் ஆறு இந்த ஒக்கோட்ஸ் கடலை கடக்கிற அந்த விஷயத்தில் இருந்து எப்படி 2 மாதங்களில் இந்த வந்து ஒரு ஐஸ் உருவாகி 1000 கிலோமீட்டர் கடந்து இங்கே வந்து அது மிதக்குதுங்கிறத ஒரு இயற்கை அதிசயம் தானே. இங்கே மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் இருக்க டவுன்ஸு, அந்த கோஸ்டல் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே இது நடக்கும். பட் அதிகமாக இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரூஸ் விடுறதுனால அதிகமாக மக்கள் இங்கே தான் வராங்க. நம்ம அந்த ஃபினாமினன் பார்க்கணுன்னா இன்னொரு 1 மாதம் கழிச்சு வந்திருந்தால் இதை பார்த்துருக்கலாங்க. ஜனவரி பாதிக்கு மேலே, ஜனவரி 15, 20க்கு மேலே தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லா பார்க்கணும் அப்படின்னா பிப்ரவரி மார்ச் தான். மார்ச் எண்டுக்கு மேலே என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் உயர வந்து ஐஸ் கட்டிக்கெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரிஃப்ட் ஐஸே பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். அதாவது 0க்கு மேலே போகும்போது நம்ம எவ்வளோ பக்கத்தில் இருக்கோம் தெரியுமா. அந்த சக்கலின் தீவோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கேருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 to 150 கிலோமீட்டரில் வந்துருங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ரஷ்யாவில். அதே மாதிரி இந்த சைடு வந்து குரின் தீவுகள் இருக்குது, குட்டி தீவுகள். அது ஜப்பான் எங்களுதுங்கிறாங்க, ரஷ்யா அவங்களுதுங்கிறாங்க. கொஞ்சம் மக்கள், மீன்பிடி மக்கள் வசிக்கிறாங்க, ரஷ்யன் மக்கள். முக்கியமாக நான் சொன்னேன்ல, அந்த எயினு மக்கள், பழங்குடி மக்கள், அவங்க வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாகவே இந்த நார்தன் ஜப்பான் கோஸ்ட், ஹொக்கைடோ கோஸ்ட்லேயும், இது ஹொக்கைடோவில் முக்கியமாக இந்த நார்தன் ஹொக்கைடோ கோஸ்ட்லேயும், அந்த நான் சொன்ன இந்த சக்கலின் தீவு, இந்த பக்கம் இருக்க குரின் தீவு, மற்றும் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த காம்சட்கா பெனின்சுலா, இந்த 3மே வந்து ரஷ்யாவை சேர்ந்தது. ஸோ இங்கே தான் வசிச்சு வராங்க. பட் இப்போ தான் இவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட் 2008. அவங்களோட கலாச்சாரம், அந்த மக்கள்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மியூசியமும் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் பார்த்திங்கன்னா இயற்கையை மட்டும்தான் கும்பிடுவாங்க. ஐநூறு மக்கள் ரொம்ப கம்மி நம்பர்ஸ் தான் இருக்காங்க இப்போது. பட் அவங்களும் மோஸ்ட்லி எல்லாம் மாடர்னாக மாறிட்டாங்க. வேட்டையாடி வாழ்வாதாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கடற்கரையில் அருமையான ஒக்கோட்ஸ் கடற்கரை,
இங்கே வந்து ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப வளமான அதிகமான மீன்கள் கிடைக்கக்கூடிய கடல் வந்து இந்த ஒக்கோட்ஸ் கடலுங்க. ஸோ மீன் பிடிச்சாங்க, இங்கே இருக்கிற விலங்குகளை வந்து அடித்து சாப்பிட்டாங்க. பட் முக்கியமாக என்னென்னா, இது வரைக்கும் வந்து கேட்காத ஒரு புதுமையான விஷயம், இந்த மக்களுக்கு வந்து இயற்கையாக தான் வழிபட்டாங்க. முக்கியமாக கரடியை. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா ஃபாரிஸ்ட், இந்த காம்சட் பெனின்சுலா, இந்த ஹொக்கைடோ ரீஜன்ஸில் கரடிகள் நிறையா இருக்குங்க. பியர்ஸு சுற்றிட்டு இருக்குங்க காட்டு. இந்த இதில் எல்லாம் நம்ம கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மக்கள் இருக்க இடத்துக்கு அது வராது, நல்லா காட்டுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த கரடிகளை வந்து தெய்வமாக கும்பிட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுவாக பார்க்குறாங்க. கரடிகளை வளர்த்துருக்காங்க முன்னொரு காலத்துலலாம். கரடிகளை வளர்த்தி குட்டிகளை வளர்த்தி பெருசானதுக்கப்புறம் காட்டில் விட்டுருவாங்களாமா அந்த இனு மக்கள். அது கடவுள்லாம் பார்த்துருக்காங்க. ஐயோ ஐயோ, என்ன ஒரு அதிசயம் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஒக்கோட்ஸ் கடல், நடுவில் ஐஸு, இந்த பக்கம் அந்த பிரமாதமான அபஸ்ரீ நதி. இது போய் அங்கே கலக்குது கடலில், இந்த கடலில் அங்கே கலக்குது. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஆறு, நடுவில் வந்து பிரமாதமான இந்த ஐஸ் குட்டி பாம்பு ரோடு மற்றும் உங்கள் குமார். செம்மாயிட்ட இடம் இல்லை? இந்த இயற்கை அதிசயங்கள் பார்க்குறதுக்கே சந்தோஷம் தாங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம். இந்த பறவைகள் சத்தம் அப்படியே பார்த்துட்டு இருக்கு பாருங்க, ஜாலியாக. பா, என்ன அழகு. இன்னொன்று, இந்த ட்ரிஃப்ட் ஐஸ் இருக்கு இல்லைங்க, இது வரும் பொழுது நிறைய வந்து உங்களுக்கு அந்த பிளாங்க்டன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கடல் பாசி, அது கொண்டு வருங்க. ஸோ அது வந்து பயங்கரமான நுண்ணுயிர்கள், நியூட்ரியன்ஸ் மிக்க உணவு. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக மீன்கள் நிறைய இங்கே வருமாவாம். மீன்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த உணவு, பிளாங்க்டான்ஸ்னு சொல்லிட்டு. தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கடல் பாசியா இல்லை கடல் நுண்ணுயிர்களை எப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாறை வரைக்கும் போகலாமா? எனக்கு சந்தோஷமாக இருக்குது பார்த்தாலே. ஐயோ, அங்கங்கே புதையுது. இதான் பிரச்சனை. இதில் ரூட் இல்லை. கடல் எவ்வளோ சீக்கிரமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு அந்த நார்த் வெஸ்ட் அங்கேருந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்த ஓஷன் கரண்ட்ஸும் சரி, காற்றும் வேகமாக அடிக்கும். அதனால தான் பயங்கர இதாக இருக்குது. பட் இதனால தான் அந்த ஐஸும் நகர்ந்து வர முடியுது 1000 கிலோமீட்ரு. காற்று மற்றும் இந்த ஓஷன் கரண்ட்ஸ் அலைகளோட இதனால், ஃபோர்ஸ்னால். செம்மையாக இருக்கா? நடக்க முடியலைங்க, ரொம்ப உதவியாகுது, கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு. இதுலேயும் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, வழி இல்லை, யாருமே இல்லை பாருங்கள் நம்மளை தவிர. தெரியுதா? சாமி பா, என்ன காட்சி. இந்த இந்த இதுவே நல்லா இருக்குது. பாறைகள், பனிப்பாறைகள் மற்றும் கடல். செம்ம இடத்துக்கு வந்துருக்குறோம் ஆக்சுவலாக, கஷ்டப்பட்டு. ஐயோ, இங்கெல்லாம் பயங்கர இதாக இருக்கு. வாய்ப்பே இல்லை இடம். இந்த அதிசயத்தை உங்களுக்கு காட்டணும்னு தான் நினச்சதை நான் ஏற்றிட்டேன். இது ரோடு தான், கொஞ்சம் தான் கைஸு. இருங்க காட்டிட்டுமா. ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி எவ்வளோ பக்கத்தில் இருக்க பாருங்க கடல், இந்த பக்கம் ஆறு. ஐயோ, அதில் ஒரு குட்டி ரோடு. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். ரொம்ப இதாக இருக்குங்க. ஐயோ, பழுக்குது, போக முடியுமான்னு தெரியலையே. ஐஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு மாதிரி இதுக்கு நம்மக்கிட்ட இந்த ஷூ இல்லை, போகலாமா இருக்குன்னு தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். சம்மரில் போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தெரியுதா கடலில் கலக்கிற இடம்? இருக்கு, நான் ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இடத்துல அப்படியே போய் கிடக்குது பாருங்க. அங்கே இது கடல் அப்படியே வளைஞ்சி வருது பாருங்க அந்த சைடு. ஐயோ, வழுக்குதுங்க இங்கே.
போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அந்த கிரிப் ஷூ இல்லை. ஐயோ வழுக்குது. இப்போ சூப்பர், இதுவே வெயிட்டு. இந்த இடம் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம ஐஸ்லேயே நடந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம். இந்த வீடுகள்லாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. வித்தியாசமான பாறைகள். அந்த பக்கம் 2 இது இருக்குங்க, கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸு. ஒன்று ஒயிட்டு, இந்த பக்கம் ரெட்டு. இந்த இடம் உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த ஐஸு பிரச்சனையான ஐஸு, வழுக்குது, நடக்க முடியாது அவ்வளோ தூரம். பெஸ்ட் நம்ம இதுக்கு மேலே போக வேண்டாம். நார்தன் மோஸ்ட் ஜப்பானில் இருக்கோம். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறாருங்க எந்த இடத்துல இருக்கோன்னு. இந்த முக்கில் இருக்க, இந்த பக்கம் ஆறு ஓடுது, இந்த பக்கம் கடல், இந்த முக்கில் இருக்க பாருங்க லொக்கேஷனு. தெரியுதா? இப்போ தெரியும் பாருங்க நல்லா. நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. இந்த பக்கம் ஆறு ஓடுதா, அப்படி கடலில் கலக்குதா. நம்ம அந்த ஒரு மாதிரி அப்படியே பாம்பு மாதிரி ஒன்று போகுது பாருங்க, அதில் நடந்து அந்த எட்ஜுக்கு வந்திருக்கோம். சூப்பரில் எப்படி இருக்கு பாருங்க, ஃபோர்ஸா. பா ஐயோ, நேரம் ஆக ஆக சும்மா அலையோட சீற்றம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கடலில் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம, ஆனால் இந்த மாதிரி ஐஸோட பார்த்துருக்கோமா? அது இந்த பக்கம் ஆறு. ஐயோ இதுதான் எனக்கு பயங்கர இதாக இருக்குது. நான் ஃபோனில் ஜூம் பண்ணி அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஜூம் பண்ணி பார்த்துருவோமா இந்த கலங்கரை விளக்கத்தை? தெரியுதா? இங்கே ஒரு வெள்ளை கலங்கரை விளக்கம் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு ரெட்டு இருக்குது பாருங்க. கரெக்டாக கடலில் கலக்கிறதா இதாங்க. தெரியுதா? பாருங்க, இந்த ஆறு அப்படியே போய் வளைஞ்சு போய் அந்த கலங்கரை இடத்துல கடலில் கலக்குது பாருங்க. தெரியுதா? அவ்வளோதாங்க. போகலாம் வாங்க. இங்கே தான் கொஞ்சம் வழுக்குது. தெரியுதா? ரோடு இங்கே இருக்குது பாருங்க. தெரியுதா? இதே ரோடு. எவ்வளோ தூரம் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க ஐஸு. ஆனால் என்ன இது வழுக்கிற ஐஸு, அதான் பிரச்சனை. ஐயோ தண்ணி வந்து பட்டுருச்சு. போயிடுவோமாப்பா, தாண்டிடுவோமாப்பா. இந்த அலைகளுக்காக தான் இதை போட்டிருக்காங்க, உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஐயோ அல்டிமேட்டு. ஐஸோடு பார்க்கும்போது தான் வந்து தெரிக்குது இடம். சூப்பர். ஐயோ இனி இந்த புதுக்குள்ளே காலை வைக்கணும், புதருக்குள்ளே காலை வைக்கிற மாதிரி இப்படி தான் வந்தோம். தெரியுதா? நம்ம காலில் இருந்தாது. ஐயோ இவ்வளோ ஒரு ரிஸ்கியான இடத்துல இப்படி உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஓரளவுக்கு போயிடலாம் நம்பிக்கை இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நடப்பாங்க. யார் யாரும் வந்துட்டு இப்போ தாங்க வந்துட்டு இருக்காங்க 2 பேர். ஓ போலீஸ் தாங்க வராங்க, எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வராங்க. திரும்பவும் நம்ம ஹோட்டலுக்கே வந்துட்டோங்க. என்ன குமார் அங்கே முடிச்ச டக்குன்னு பார்த்தா ஹோட்டலுக்கு வந்துட்டேன், என்ன ஆச்சு அப்படி தானே கேட்குறீங்க? ஒரு குட்டி சம்பவம் ஆகி போச்சுங்க. அந்த இடம் வந்து இப்போ போகக்கூடாதாட்டு இருக்குது. எங்கேயும் போர்டிங் இல்லை. நான் மாட்டுக்கு நடந்துட்டேன். போலீஸ் 2 பேர் வந்துட்டாங்க. வந்து இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்கே எதுக்கு வந்தீங்கன்னாங்க. இல்லைங்க இது போயிட்டுருக்கு பீச்சு, அப்படியே சும்மா நடந்தேன். 2 பக்கமும் கடல், ஒரு பக்கம் ஆறு, அதை ஐஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை காட்டுங்கன்னு சொல்லி பாஸ்போர்ட் நம்ம ஹோட்டலில் இருக்கே, அப்புறம் கார்லேயே கூப்பிட்டு வந்துட்டாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு, எவ்வளோ ஒருத்தர் நடந்துட்டுருக்கேன் ஐஸில் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கூப்பிட்டு வந்து நம்ம பாஸ்போர்ட்டு, வீசா எல்லாத்தையும் காட்டினேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் விட்டாங்க. வார்னிங் கொடுக்குறோம், அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாங்க. கரெக்டு தாங்க. நானும் ட்ரான்ஸ்லேட்டர்லேயே போட்டு பேசினேன், அவங்களும் ட்ரான்ஸ்லேட்டர்லேயே போட்டு பேசினாங்க. பாருங்கள், அங்கே போர்டிங் நீங்கள் வச்சு இங்கிலீஷில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இந்த பக்கம் டூரிஸ்ட் போகக்கூடாது, இல்லை மக்கள் போகக்கூடாதுன்னு போட்டுருந்தீங்கன்னா நானும் போயிருக்க மாட்டேன். அங்கே எதுவுமே இல்லை, நானும் வந்து சும்மா அது ஏன்னா இந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் கடல், அவ்வளோதான். நான் நேச்சர் தானே நான் வந்து பார்க்க போனேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் மிஸ்டேக்கு தான், ஓகே இனிமேல் வந்து போகாதீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க போகலை அப்படின்னா அப்புறம் விட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, ரிட்டன் நடந்து வந்திருப்பேன், அவங்களே கொண்டு வந்து நம்மளை ஹாஸ்டலில் விட்டு போயிட்டாங்க. எப்படி சரி சாப்பிட்டு போயிடலாமா? ஒரு அட்டகாசமான ஜப்பான் உணவு நேற்று நைட் இங்கே தாங்க சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. ஸோ மணி இப்போ வந்து 2 போகுது. 2:35 நமக்கு இங்கேருந்து ட்ரெயின் சப்பாரோ மீண்டும் போகிறோம். ஆக்சுவலாக நான் இங்கே கொஞ்சம் சுற்றலான்னு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்பாரோ போகிறது பெட்டர். போயிட்டு ஒட்டரோ
அங்கே ஒரு நைட் அங்கே போய் தங்குறோம். இல்லைன்னா அதை பார்த்துட்டு அங்கே ஒரு கெனால் டவுன் சூப்பராக இருக்கும். நைட் சப்பேரோ தங்கிட்டு நாளைக்கு சப்பேரோ மற்றும் சவுத் ஹொக்கைடோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குங்க. இந்த சென்ட்ரல் பார்ட்டில் மெயினாக அந்த ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே இன்னொரு லேக் இருக்குது, லேக் மஷூன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சது டிரான்ஸ்போர்ட் நான் செக் பண்ண அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. நாள் ஃபுல்லாக அதிலே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி இது வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சப்போரோக்கு. இங்கேருந்து 5 மணி நேரம் ட்ரெயின், 5-5.5 மணி நேரம் ட்ரெயின். நமக்கு 2:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா 8 மணிக்கு போகும் சப்பேரோ. அங்கேருந்து 1 மணி நேரம் ஓட்டர். ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம் வாங்க. இந்த கடையில் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் இருக்குது போய் இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நேற்று நைட் இங்கே வந்து சாப்பிட்டேங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, விலையும் பரவாயில்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பார்த்தீங்களா அங்கே எங்கேயாவது போய் உட்காரலாமா வாங்க. மக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். இது லஞ்ச் ஸ்பெஷல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே உட்காருவோமா. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் போடணும். நேற்று நீங்கள் தான் ஆர்டர் பண்ணேன் நான். இங்கிலீஷ் மாற்றுறீங்களா? நியூ ஆர்டர். இங்கே பாருங்கள், ஆர்டர் உள்ளே போயிட்டு நம்ம எது வேணுமோ ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அங்கே ஆர்டர் ஆயிரும், வீட்டுக்கு இதுக்கு வந்துடும். ஃபைனலாக பே பண்ணுறது அங்கே பே பண்ணணும். அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் ஆர்டர் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. இதுதாங்க என்னோடய லஞ்ச் மீலுங்க. தேங்க்யூ. இது காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஐஸ் டீ கொடுக்குறாங்க, சர்க்கரைலாம் இல்லை. இங்கே பாருங்கள், இதை நான் வாங்கினேன். இப்படி நல்லாயிருக்கா? இது எவ்வளோ தெரியுங்க டோட்டலாக? 780 ஜாப்பனீஸ் யென் தாங்க. 780 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 420 ரூபாய்க்கு சூப்பர் சாப்பாடு கொஞ்சம். இது வந்து என்ன தெரியுங்களா, இந்த மீசோ சூப்புங்க. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் சேலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் சேலட் நிறைய சாப்பிட்றாங்க. இது வந்து பீஃப்ங்க, கறி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து மீனவ கிராமத்துக்கு டவுனுக்கு வந்துட்டு மீன் சாப்பிட்லன்னா எப்படி? இங்கே பாருங்கள், கிரில்டு சால்மன். இது பரவாயில்லைங்க, இது எவ்வளோ கறி கொஞ்சம், கிரில்டு சால்மனு, சாப்பாடு, சூப்பு, கொஞ்சம் சேலடு, அப்புறம் அந்த ஐஸ் டீ, இதெல்லாம் சேர்த்து 420 ரூபா தான். தேங்க்யூ. இஸ் என்ன தேங்க்யூ. ஸோ சூப்பர் உணவு இல்லை, 400 ரூபாய்க்கு ஓகேவா? வெஜிடபிள் சூப் தான். என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த கீரை மாதிரி இதை போட்டிருக்காங்க. இது பாருங்க, இது என்னன்னு தெரில, ஏதோ பற்றி டொஃபு இருக்குல்ல, பாலாடை, அந்த மாதிரி தான் தெரியுது டேஸ்ட்டு. இங்கே நிறைய டொஃபு சாப்பிட்றாங்க, சைனா சரி, ஜப்பான். ஸோ வெஜிடபிள் சூப்பு. இவங்க எல்லா உணவுலேயுமே ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. சமவீத உணவு. ஒரு சூப் குடிக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்க, ப்ரோட்டீனுக்கு வந்து மீனோ கறியோ எடுத்துக்கிறாங்க. அதிகமாக மீன் சாப்பிட்றாங்க ஜப்பானில். அப்புறம் சேலட் சாப்பிட்றாங்க, லைட்டாக சாப்பிட்றாங்க. முக்கியமான ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, 80% ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஜப்பானில். அதாவது 80% வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் நிறுத்திடணும். நம்ம தொண்டை அடைக்கிற அளவுக்கு, முழு வயிறு நம்புற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. 20% வயிற்றில் காலி விட்டு வைக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப்பானீஸ் பழமொழி. அந்த பழமொழிக்கு எப்போ தான் மக்களும் சாப்பிட்றாங்க. எப்போ பசி கொஞ்சம் அடங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திடுவாங்க. ஸோ குவான்டிட்டிஸ்லாம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஆனால் சரிவிகித உணவு சாப்பிட்றாங்க. நிறையா சூப்பு, இந்த மாதிரி சேலட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சாப்பிட்றாங்க, ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க, மீன் இதெல்லாமே. ஸோ அதனால தான் ரொம்ப ஆரோக்கியமாக 100-110 வயசு வரைக்கும் நிறைய பேர் வாழ்கிறாங்க. வயசானவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற நாடு ஜப்பான். அதுக்கு காரணம் இந்த அட்டகாசமான இவங்க உணவு தான். இங்கே பாருங்கள், மிளகா பொடி இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் மிளகா பொடி. இவங்க சும்மா காரமாக யூஸ் பண்ண மாட்டாங்க பெருசாக. பட் ஆனால் டூரிஸ்ட்டாக மிளகா பொடி வச்சுருக்காங்க. ஸ்பைசஸ் பவுடர். கறியில் நேற்று இதுதான் போட்டு சாப்பிட்டேன் நைட்டு. செம்மையாக இருந்தது. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. சரி, சால்மனை சாப்பிட்ருவோமா? பாருங்க, சால்மன்னாலே கடல் சால்மனுங்க. இப்படி எவ்வளோ அப்படியே ரோஸ் கடலில் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப காஸ்ட்லியான உணவுங்க. அட்லாண்டிக் சால்மன், பசிபிக் சால்மன் சொல்லுவாங்க. இது இந்த ஒக்கோட் சீயில் கிடைச்ச சால்மன். ரோஸ் கடலில் இருக்குது பாருங்கண்ணா. பாருங்க, லைட்டாக அப்படியே தோசைக்கல்ல க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பீஃப் கறி இது நல்லா இருக்கு. இது கொண்டு போட்டு பேசன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தனித்தனியாக வாங்க தேவையில்ல, காம்போ மாதிரி கொடுத்துட்றாங்க. அதனால் ஓரளவுக்கு ஒரு 3 மீல்ஸ் மாதிரி தான். சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த பாருங்க, அல்வா மாதிரி இருக்குதுங்க. சால்மன் மீன் ரொம்ப பிடிக்குது. நம்ம ஊரில் கிடைக்காது ஒழுங்கா. 2 பேருக்கு ஒரு 15 நிமிஷம் பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புனாங்க. சூப்பர் லஞ்சு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். பில்லு வந்து இதில் தாங்க பே பண்ணோம். மொத்தம் 780 கார்டில் பே பண்ணிவிடுவோமா? கார்டு கார்டு கிரெடிட் கார்டு எப்படி 750ங்கிறது எவ்வளோ? 390 ப்ளஸ் ஒரு 10%, 430 ரூபாங்க இந்த சாப்பாடு. தேங்க்யூ. சரி, பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். சூப்பர் சாப்பாடுப்பா. இந்த சுக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு நன்றி. ஒரு நைட்டு காஸ்ட்லியாக இருந்தாலும் தங்க வச்ச இந்த டொயோக்கோ இன்னைக்கு நன்றி. எப்படியோ இந்த ஊருக்கு வந்து அபஸ்ரீக்கு வந்து இந்த ஐஸு, ஆறு, கடல் எல்லாம் ஒரே இடத்துல பார்த்தாச்சு. ட்ரிஃப்ட் ஐஸ் மட்டும் பார்க்க முடியல. அது இன்னும் 1 மாதம் கழிச்சு வரணும். நீங்கள் வந்தால் February, March மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம். வாழ்க்கையில் அண்டார்டிகா போக முடியாதுங்க. அண்டார்டிகா மாதிரியே ஒரு க்ரூயிஸ், ஒரே 1 மணி நேரம். அந்த க்ரூயிஸில் போகிறதுக்கு ஒரு ரேட்டு கம்மி தாங்க. 1 மணி நேரம் பயணம் 5000 எண்ணு. டெய்லி ஒரு 4-5 டைம் இயக்குறாங்க. 5000 எண்ணுங்கிறது நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2500, 3000 ரூபாங்க. 3000 ரூபாய்க்கு நீங்கள் அண்டார்டிகா பயணம் பண்ணிடலாம் 1 மணி நேரத்தில். அப்படியே அண்டார்டிகா மாதிரி தான் இருக்கும். நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்களேன். உங்களுக்கு லைட்டாக ஒரு 2-3 கிளிப் கூட போடுறேன். இன்னும் கரெக்டாக வந்து 7 நிமிஷம் தான் இருக்குது. ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. ஒரு குட்டி ஸ்டேஷன் இந்த நார்தன் ஜப்பானோட மூலையில். சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ ட்ரெயின் ஏறி 5.5 மணி நேரம் போக வேண்டியதான். வாங்க, அபஸ்ரீ ஸ்டேஷன். ஒரு காஃபி வாங்கணும், கோல்டு காஃபிக்கு வாங்கி வச்சுக்கணும். 5.5 மணி நேரம் இறங்க முடியாது. உள்ளுக்குள்ளே அந்த வெண்டிங் மிஷின் இருக்காது. எதுவும் சாப்பிட குட்டி ட்ரெயின்ங்கிறதுனால வரமாட்டாங்க. இதுபடியே கூட என்ட்ரு ஆகலாம். வெண்டிங் மிஷின் வாங்கிட்டு போயிடலாமா? இருங்க. ஒரு 200 காயின் உள்ளே போட்டேன். 100 இதான் செலக்ட் பண்ணேன். 190 வந்துருச்சு பாருங்க. மிச்சம் 10 வந்துச்சே. எங்கே இது? இங்கேங்க. சே, இங்கே இருக்கு பாருங்க 10. சூப்பர்ப்பா வெண்டிங் மிஷினு. உள்ளே போகலாமா? கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷம் இருக்குது. இங்கே தனி டிக்கெட் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜேஆர் பாஸ் வச்சு போகிறோம். சப்பாரோ ஸ்டேஷன் 1 இப்போ தான். திஸ் ட்ரெயின் சப்பாரோ. ஓகே. எப்படி குட்டி ட்ரெயின் மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏறி போமா? லிமிட்டட் எக்ஸ்பிரஸ் ஃபார் சப்பாரோ. ஏறுவோம் வாங்க. எவ்வளோ? 2:36 மணி. எவ்வளோ? 32. 4 நிமிஷம் இருக்குது இன்னும். இங்கேயும் பாத்ரூம்லாம் இருக்குது. வாமா, சூப்பராக இருக்குப்பா. வண்டியே காலியாக இருக்குது. 5.5 மணி நேரம் பயணங்க. இங்கேருந்து சப்பாரோ கரெக்டாக ஒரு 400 கிலோமீட்ரு. 5.5 மணி நேரம் பயணம். ஷின்கான்சனாக இருந்தால் 2 மணி நேரத்தில் போயிருப்பாங்க. இது லிமிட்டட் எக்ஸ்பிரஸ். நிறைய இடத்துல நின்று போகும். டவுன்ஸ்லாம் மெதுவாக தான் போகும். மேக்ஸிமம் ஸ்பீடு 100 to 150 மேக்ஸிமம் போகும். அவ்வளோதான். ஸோ அதனால தான் 5.5 மணி நேரம் எடுக்குது. இப்போ 2:30 எடுத்தால் கிட்டத்தட்ட 8 மணிக்கு சப்பாரோ. இந்த ஒரு பாஸ் எவ்வளோ இதாகுது பாருங்கள். இந்த ட்ரெயின் தனி டிக்கெட் வாங்கினா 3000 ரூபாய் நினைக்கிறேன். மொத்தமாக ஒட்டரவுக்கு பார்த்தேன் 10,000 ரூபாய். 10,000 எண்ணு இங்கேருந்து ஒட்டரவுக்கு. கிளம்பியாச்சுங்க. மொத்த ட்ரெயின்லேயே நம்ம தான் இருக்கோம். இப்போ புரியுதா? இந்த ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம நம்பர் சீட்டாலும் வாங்கிக்கலாம். பட் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்போது எதுக்கு? ட்ரெயின் பண்ணதை நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. ஏதாவது அப்படியே பயங்கர அழகாக அதிசயமாக இருந்தால் மட்டும் காட்டுறேன். பாருங்கள், அந்த ஐஸ் எல்லாம் அப்படி நீடில்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ரஷ்யா இதில் பார்த்தோம்ல பைக்கெல்லாம் அதே மாதிரி. -8 நிறைய ரயில்வே லைன்ஸ்லாம் போகுது. அவ்வளோதான். இன்னொரு 1 மணி நேரத்தில் இருட்டிடும். 3:45. சன் இப்பி இறங்கிடுச்சு பாருங்க. அங்கே ஒரு லேக் பாருங்க. லைட்டாக ஒரு லேயர் மட்டும் உறைஞ்சு இந்த அபஸ்ரீ சுற்றி 4 லேக் இருக்குதுங்க. தெரியுதா லேக்கு? நல்லா இருக்குல்ல? பாதி உறைஞ்சி போய் பாதி அப்படியே உரையிற ஸ்டேஜில் மீதி தண்ணியோட சூப்பராக இருக்கு பாருங்களேன். இப்போ நல்லா பார்க்க முடியும். இதுதாங்க லேக் அபாஸ்ரீ. இந்த ஊர் பேர்லேயே அமைஞ்சிருக்கு, லேக் அபாஸ்ரீ. சூப்பராக இருக்குங்க. அட்டகாசம் இடம். அந்த இனிஷியல் ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் அங்கங்கே உறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆனால் நடக்கலாம் முடியாது மங்கோலியா மாதிரி. அந்தளவுக்குலாம் இன்னும் உரையலை.
அப்படி மேல் மட்டும் அப்படி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அடடா பிரமாதமான வியூப்பா. என்ன ஆப்போசிட்டில் சன் அடிச்சிருந்தா பிரமாதமாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இப்படி ஐஸ் ரோடு, ஐஸ் ட்ராக்கு, ஐஸ் லேக்கு. காலியான இந்த ட்ரெயின் மொத்தமே 3 பேர் தான். 1 2 3 4 பேர் தான் உட்காந்துருக்கோம் மொத்த இதுலேயே, கம்பார்ட்மெண்ட்லேயே. மணி 3:40. எப்படி இருக்கு பாருங்க இடம். இது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. அப்படியே சூரிய அஸ்தமனம் ஆகுது. அட்டகாசமான ஒரு சன்செட்டோட இந்த ஐஸ் மலைகள், ஒரு ரிமோட்டான ஒரு ஐஸ் பயணம், ஐஸ் ரயில் பயணம். அப்படியே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸு ஐஸ் மேலே பொழிஞ்சு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப மெதுவாக போகுதுங்க. பயங்கர ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். சிக்னலும் பெருசாக இல்லை. தெரியுதா? ஐயோ, ரிஃப்ளெக்ஷன் தான் வருது இருட்டானதுக்கப்புறம். ஓகேங்க, மணி 8:20. சப்பாரோ வந்தாச்சு. பயங்கர டிலே ஆனால் எல்லா ட்ரெயின்ஸும். பிளாட்ஃபார்ம் 3 வந்திருக்குமா, 2 போகணும். வாங்க. சத்தியமாக இது எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக ஐஸ் விழுந்துருக்கிறதுனால டிலே வாட்டிருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் டிலே. ஸோ இங்கேருந்து நம்ம ஒட்டர் ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 45 கிலோமீட்ரு. பிளாட்ஃபார்ம் 3, 4, 2க்கு போகணும். எல்லாமே ஒரே டிலேவாக இருக்குதுங்க இன்றைக்கி. ஒன்றும் பண்ண முடியாது. இது அடிக்கடி ட்ரெயினுங்க, 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ட்ரெயின். முக்கியமான ஒரு போர்ட் டவுன், அது துறைமுக டவுனு. போய் பார்த்துருவோம். அங்கே தான் தங்க போகிறோம் நைட்டு. இது 2 இப்போ தான் வந்த ட்ரெயின். அது 3. வெயிட் பண்ணு 10 நிமிஷம். ஃபைனலாக நம்ம வந்துருச்சுங்க ட்ரெயின். இதுவும் டிலேங்க, 5 நிமிஷம் லேட்டாக வருது. நீங்கள் எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம். எல்லாமே டிலேலையே போயிட்டுருக்குது. ஒட்டரூல் இருந்தால் வருது, திரும்பவும் ஒட்டரூல். இது எப்படின்னா, இந்த சப்பாரோ டு ஒட்டரூல் வந்து இந்த 50 கிலோமீட்டர் வந்து போயிட்டு வருங்க. ஒரு நம்ம ஊர் இப்போ இந்த ட்ரெயின் மாதிரி சப்பர்பன் ட்ரெயின்லாம் இருக்குல்ல, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இது. வித்தியாசமான ஒரு ட்ரெயின். அதான் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின். வரும் கூட்டத்தை, சரியான டிராஃபிக் கூட்டம். நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டோம். சீட்டு கிடச்சிடணும் வைங்க, பிரச்சனை இல்லை. வந்தது இப்படி, அப்போ போகிறது இப்படி, ஏதோ ஒன்று. சரி ஓ அப்பா, எல்லோரும் வேகமாக வந்து சீட்டு பிடிக்கிறாங்க. ஐயோ சாமி, டக்குன்னு 2 நிமிஷத்தில் எடுத்து கிளம்பிட்டாங்க. பாருங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்க. நிறைய மக்கள் வந்து இங்கே சப்போரில் வேலை பண்ணிட்டு ஒட்டருக்கு போவாங்க நைட்டு அவங்க வீட்டுக்கு. அதுக்காக தான் போகிற வழியில் நிறைய குட்டி குட்டி டவுன்ஸு, கிராமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இது பண்ணிட்டு போவாங்க. இன்னும் ட்ரெயின் வருது. வந்தாச்சுங்க. மணி 9:20, 45 நிமிஷம். ஒட்டரூ ஜங்ஷன் வந்து விட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நடந்து இந்த ஊருக்கு நம்ம ஏன் இப்போ வந்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை பார்த்துட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்டல் போகிறோம். ஹாஸ்டல் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரு நடந்து போய்க்கலாம். பட் நம்ம போகிற இடம் இங்கேருந்து ஒரு 300 மீட்டரில் இருக்குது. ஸ்டேஷன் போய் வெளியில் போன உடனே வந்துடும். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவோமா? அதாவது பெரிய பெரிய ஸ்டேஷன்லாம் இந்த மிஷின்ஸ் இருக்குதுங்க. குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ்லாம் ஆள்கள் நின்று தான் வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ இதுலலாம் அந்த இது இருக்குது பாருங்கள், மிஷின் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட ஜேஆர் பாஸை. போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், டன். இன்றைக்கி வேலை முடிஞ்சது ஜேஆர் பாஸ்க்கு. இது ஒரு பழம்பெரும் ஹிஸ்டாரிக் டவுனுங்க. இப்போ வந்து ஒரு அட்டகாசமான டூரிஸ்ட் டவுனாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான துறைமுகமாக இருந்தது 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலையும் 20th செஞ்சுரி ஆரம்பத்துலேயும். அந்த மேஜி பீரியட் இருக்குல்ல, நான் சொன்னல, ஜப்பான் மிகப்பெரிய மாற்றங்கள், பொருளாதார அளவில் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1868லேருந்து 19th செஞ்சுரி முடிவுலையும் 20th செஞ்சுரி ஆரம்பத்துலேயும் அந்த மேஜி தான் வந்து இது பாண்டார். உங்களுக்கு தெரியும், அந்த ஃபியூடல் சிஸ்டம் பண்ணையார் இதிலேருந்து ஜப்பானை மீட்டு அவர் தான் ஒரு 60 வருஷம் ஆண்டார். ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும். அதுக்கப்புறம் மாறி செகண்ட் வேர்ல்டு வார் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன், இப்போ இருக்க டெமோக்ரஸி வந்தது. நம்ம பார்த்துருப்போம் இந்த கதையெல்லாம். அந்த மீஜி பீரியடில்
இந்த டவுன்னால தான் ஹொக்கைடோவே மிகப்பெரிய லெவலில் மாற்றம் அடைஞ்சுது. அதுக்கு காரணம் என்ன போய் பார்த்துடலாம். பெருசாக காற்று இல்லைங்க, அதனால் வந்து குளிர் தெரியல எனக்கு. தண்ணி பட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வழுக்கும். இன்னும் பாதி இது உறைஞ்சி உறையாமல் உருகிட்டு இருக்கு ஐஸு. உருகெல்லாம் செய்யாது இந்த கிளைமேட்டில், ஆனால் வழுக்குது. இங்கே பாருங்க டெம்பரேச்சரு -1 தாங்க. குளிரவே இல்லை. என்னன்னு பார்த்தா -1. இன்னொன்று காற்றும் அடிக்கலை, அதனால் வந்து சுத்தமாக அந்த இதுவே தெரில. அடக்குடுமையே, நேற்று அந்த இதில் என்ன குளிர்ச்சு. அந்த இது எடுக்க போனோமே, ஃப்ரோசன் வாட்டர் ஃபால் ஷிரோகேன். செம காற்று, செம பயங்கர பனிப்புயல். அதனால் கை அப்படி வெடத்து போச்சு. ஃபைனலாக நடந்து வந்தாச்சுங்க நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு. இப்படி ஒரு ஊரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த பக்கம் கடல் இருக்குது, துறைமுகம் இருக்குது, முக்கியமான துறைமுகம். இங்கே வந்து இந்த ஒரு குட்டி கதையை பார்த்தலாமா, இது இந்த ஊர் எப்படி ஸ்பெஷல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஊரே இதாக இருக்குது. சரி ஓகே, இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க டூரிஸ்ட்டு. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் இங்கே வந்து ஏகப்பட்ட இது மீன்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஹெரிங் மீன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊர் மத்தி மாதிரி இருக்கும். டன் கணக்கில் பல லட்சம் டன்கள் வந்து இந்த அற்புதமான இந்த ஒட்ரு கடல், இந்த கடல் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல வந்து கிடைக்குதுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தொழில், மிகப்பெரிய லெவல் தொழில் மற்றும் வணிகம் உருவாகுது, மீன் வணிகம். ஸோ முக்கியமாக இந்த ஹொக்கைடோ ரீஜனே வந்து மீன் வரத்து அதிகமாக உள்ள ரீஜன். நம்ம பார்த்துருப்போம், நான் இது நார்த்தில் அந்த இன்றைக்கி மதியம் பார்த்த அபஸ்ரி கூட. இங்கே வந்து முக்கியமாக அந்த ஹெரிங் மீன் வந்து மிகப்பெரிய லெவலில் கிடைக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஒரு குட்டி மீனவ கிராமமாக இருந்தது ஒரு பெரிய டவுனாக உருவெடுக்குது. சவுத்து, அதாவது அந்த ஹொன்ஷூ தீவிலேருந்து நிறைய ஜாப்பனீஸ் மக்கள் வந்து இங்கே வந்து குடியேறுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் இது நடக்குது. ஸோ மிகப்பெரிய போட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சி அந்த மீனை வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு சேமித்து வைக்கணும்ல, வேர் ஹவுஸில் உங்களுக்கு ஐஸில். அங்கே அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போக முடியும். அதுக்காக இந்த ரோடு ஃபுல்லாக வேர் ஹவுஸ் கட்டினாங்க. அந்த வேர் ஹவுஸ் கட்டினதுக்கப்புறம் அந்த பெரிய கப்பல்லேருந்து இந்த வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றது சிரமமாக இருந்தது. அதனால் இந்த கடலை வந்து இங்கே நிலம் இருக்குது பார்த்தீங்களா, நிலத்தை வெட்டி கடல் தண்ணியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதாவது வழக்கமாக நம்ம ஆற்று வாய்க்கால் தானே பார்த்துருக்கோம். ஒரு கடல் வாய்க்காலை உருவாக்கி உள்ளே வந்து தண்ணியை கொண்டு வந்து குட்டி படகுல, அந்த பெரிய படகுலேருந்து மீன்கள்லாம் எடுத்து குட்டி படகுல எடுத்துகிட்டு வந்து இங்கே வேர் ஹவுஸில் எல்லாம் ஸ்டோர் பண்ணாங்க. பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அட்டகாசமான ஒட்டரு கெனால், வேர்ல்டு ஃபேமஸ் ஒட்டரு கெனால். முக்கியமாக ஜப்பானில் ஹொக்கைடோ ரீஜனில் இந்த ஒட்டரு கெனால் உலக புகழ் பெற்றதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட்ஸ்லாம் போட்டு பிரமாதமாக இருக்கும். பட் நல்லா பயங்கர கலகலப்பாக இருக்கும். இது ஃபுல்லாக வேர் ஹவுஸ் தாங்க. அதாவது இந்த சேமிப்பு கிடங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஸோ இந்த கிடங்கு ஃபுல்லாக எல்லாம் பழங்காலத்து கற்கள்லேயே கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து அந்த 19ஆம் நூற்றாண்டு முடிவில் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் வந்து கட்டினது. அப்புறம் இந்த கெனால் வந்து 1920களில் வந்து இதை கட்டினாங்க. நிலத்துலேருந்து உடச்சி இங்கே பாருங்கள், அந்த பக்கம் உள்ள கடல் வழி இருக்குது. ஸோ கடல் தண்ணி உள்ளே வந்து, அதாவது நிலத்தை வெட்டி கடல் தண்ணி உள்ளே விட்ருக்காங்க. கடல் தண்ணி தான் உள்ளே போயிருக்கு. ஸோ இது இந்த எண்டு வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு அந்த வாய்க்கா, கடல் வாய்க்கா. எதுக்குன்னா இதை சுற்றி இந்த வாய்க்காவை ஒட்டியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வந்து சேமிப்பு கிடங்கள். ஸோ அங்கேருந்து பெரிய போட்டிலேருந்து வர்ற மீனெல்லாம் அந்த குட்டி போட்டில் அப்படியே ஃபுல்லாக இது வழியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த சேமிப்பு கிடங்களை சேமித்து வச்சுருவாங்க. இங்கேருந்து பல இடங்களுக்கு போகும்னு வைங்களேன். ஸோ சேமிப்பு கிடங்களை வந்து ரொம்ப நாள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிணலை கட்டினாங்க. ஸோ காலப்போக்கில் என்னாச்சுன்னா டெக்னாலஜி வளர வர இதோட தேவைகள்லாம் இல்லாமல் போச்சு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் 1960s 70s மிகப்பெரிய லெவலில் ஜப்பான் வளர ஆரம்பிக்குது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இது அப்படியே வந்து ஒரு டூரிசம் இதாக மாற்றிட்டாங்க. இந்த வேர் ஹவுஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எல்லாம் வந்து இதை வந்து இது பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக எல்லாம் ஏகப்பட்ட குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரியான சவுனியர் கடைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டாங்க இது ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து வர்ற டூரிஸ்ட்டு ஜாலியாக இதில் வந்து வேடிக்கை பார்க்கலாம், நடக்கலாம். இந்த கெனாலை ஒட்டி முக்கியமாக போட்டிங் போகலாம் பாருங்கள். போட்டில் நின்றுருக்கு பாருங்கள். வழக்கமாக இங்கே 4:30 இருட்டிருங்க. 4:30 to 7:30 8 மணி வரைக்கும் நல்லா ஒரு பயங்கர இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹாப்பனிங்காக. மணி 9 ஆச்சு அப்படிங்கிறதுனால யாருமே இல்லைங்க. சரி, ஃபஸ்ட் இந்த கடலை பார்த்துட்டு வந்துடுவோமா.
முன்னாடியே வந்திருக்கணும். என்ன பண்ணுறது, நமக்கு டைம் இல்லை, லேட் ஆகுது. நிறைய விஷயங்களை தூரமாக இருக்குது. ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் நம்ம வந்து சீக்கிரமாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் ஒவ்வொன்றுக்கும் நிறைய டைம் எடுக்குது. ஸோ முதல் வந்து ரயில்வே போட்டாங்கள்ல ஜப்பானீஸு, ஹொக்கைடோ இந்த தீவில் இங்கே தாங்க ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போட்டாங்க. இதுக்காக தான் இங்கே வர இந்த மீன்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இதே போட்டாங்க. இங்கேருந்து இந்த சப்பாராவுக்கு போட்டாங்க, இந்த தீவோட கேபிட்டல். புல்லட் ட்ரெயின் கூட வந்ததில் இந்த ஹொன்ஷூ தீவிலேருந்து இந்த ஹொக்கைடோ தீவுக்கு. ஸோ இந்த தீவு பார்த்திங்கன்னா இந்த 2 தீவுமே வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கடல் இருக்குது இடையில. ஸோ 1980s தான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் போட்டாங்க, நார்மல் ட்ரெயின். அப்போ 2016 இந்த புல்லட் ட்ரெயின் விட்டாங்க. டனல், அண்டர் கிரவுண்ட் டனல், அண்டர் சீ டனல், சாரி. இன்னும் ஊரே ஊரடங்கு மாதிரி ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு சப்பாரா கூட பரபரன்னு இருந்தது. சரி, ஓகே, இருக்கிறது தான். நம்ம வந்து லேட்டாக வந்துட்டு ஊரை குறை சொல்லக்கூடாது. நான் பரபரப்பாக இருக்கும்னு நினச்சேன். யூஸ்வலாக நிறைய டூரிஸ்ட் வர இடம் அது. இந்த இடத்துல போகலாம் வாங்க. இங்கே தான் துறைமுகம் இருக்குது. ஸோ அப்போ 19ஆம் நூற்றாண்டுலாம் இந்த தீவுக்கும் அந்த தீவுக்கும் கப்பல் வணிகம் தான் ஒரே இதாக இருந்தது. ஸோ அதனால் கப்பல்கள் மூலிமா தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய மீன் ஒரு இண்டஸ்ட்ரி உருவானதுனால இங்கே வந்து மிகப்பெரிய துறைமுகம் உருவாச்சு. அந்த துறைமுகத்தை இங்கேருந்து சேமிப்பு கிடங்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த வாய்க்கால் உருவாச்சு. வாய்க்கால் போட்டிருக்காங்க அங்கே. அப்படியே கீழே போய் அந்த பக்கம் டேர்ன் பண்ணி தான் நம்ம அங்கே பார்த்தோம் வாய்க்காலை. ஸோ இந்த பக்கம் தான் கப்பல்லாம் நிற்கிது பாருங்கள், தெரியுதா? மிகப்பெரிய ஒரு துறைமுகம் ஹொக்கைடோவில் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் காலப்போக்கில் உங்களுக்கு அண்டர் 1980s உங்களுக்கு டனல் போட்டாங்க, ட்ரெயின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பெரிய இதில் பட் இப்போயும் வந்து மிகப்பெரிய கூட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கு கப்பலாம் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நிறையா ஜப்பானுக்குள்ளேயும் வெளிநாடுகளுக்கு எந்த அளவுக்கு வந்து இங்கேருந்து ஏற்றுமதினு எனக்கு தெரில. பட் ஜப்பான் உள்ள மற்ற இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேருந்து பொருட்கள்லாம். முக்கியமாக மீன், இந்த ஹொக்கைடோ வந்து மீனுக்கு ஸ்பெஷலுங்க. இந்த தீவு சுற்றியும் முக்கியமாக இந்த ஏரியாவில் அந்த ஹெரிங் மீன் நிறையா கிடைக்கிது, மத்தி மீன். ஸோ பல விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க சாப்பாட்டுக்கு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வரும். எல்லா ஊருக்கும் ஒரு கதை இருக்கும். இந்த ஊரோட கதை இது. ஒரு குட்டி மீனவ கிராமமாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான போட்டாக மாறிடுச்சு இந்த ஹொக்கைடோவில். மாறி அதுக்கப்புறம் இதோட அந்த இது குறைஞ்சி இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் டவுனாக மாறிடுச்சு இந்த கெனாலே. ஓகே, மீண்டும் வந்து விட்டோம் இந்த அட்டகாசன மொட்டாரு. அப்படியே கீழே இறங்கி நடந்து போவோமா? பாருங்க, இந்த வாய்க்கா ஃபுல்லாக அங்கங்கே ஒரு குட்டி பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது இந்த கெனால். அப்படியே இப்போ லைட்லாம் போட்டு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன் தண்ணி. இன்னும் ஹாப்பனிங்காக இருந்திருக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால். பரவாயில்லை. போட் டூர் இந்த இது மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறையா டூரிஸ்ட் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. பட் இது வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரபரப்பாக என்னென்னு நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீஸு. ஓகே, இப்படியே நம்மளோட ஹாஸ்டலும் அந்த பக்கம் தான். 2 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, நடந்து பாருங்க. இதெல்லாம் பழங்காலத்து சேமிப்பு கிடங்குகள் தான். பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டை மாற்றி வச்சுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் எதுவுமே இது பண்ணவே இல்லை, இடிக்கவே இல்லை. உள்ளுக்குள்ளே மட்டும் லைட்டாக மாற்றி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் கல்லுலேயே கட்டினது. நல்லா இருக்குல்ல இதெல்லாம்? இது ரீசெண்டாக கட்டினதாட்டிருக்கு, அது பழசு பாருங்கள். இது வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இந்த இடம் கெனாலு. பட் முக்கியமாக நைட்டில் இந்த லைட்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரம்மியமாக இல்லை? இல்லைங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருந்திருக்கோம், இப்போல்லாம் மாற்றிட்டாங்க பாருங்கள். வெறும் தரம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், மொத்தமே இந்த இது தான். நல்லா இருக்குல்ல? இந்த பக்கம் போனால் கடலுக்கு போகலாம். ஊரே அடங்கிருச்சு. நம்ம அப்படியே ஹாஸ்டலுக்கு போவோம். பாருங்க, கெனால் இந்த பக்கம் பிரித்து விட்ருக்காங்க. இங்கே உள்ளே வருதுங்க தண்ணி. இங்கே பாருங்க, இதில் சுற்றியும் கெனால் தான். பட் இங்கெல்லாம் பெருசாக லைட்டு போடல, அந்தமாரி கொஞ்சம் போட்டிருக்காங்க. பட் இதே நல்லா இருக்கு. மேப்பில் இப்போ தான் பார்த்தேன், என்னடா ப்ளூ கலரில் வருதுன்னு. வாய்க்கா தான் பாருங்க, ஊருக்குள்ளேயே வாய்க்கால வெட்டி விட்ருக்காங்க. இந்த ஊரையே வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மீன்பிடி தொழிலுக்கும்
அதை சேமித்து வைக்கிறது. நம்ம போகணும் இன்னும் 1.3 நல்லாயிருக்கு. சாமி ஒத்த ஆள் 1/2 மணி நேரம் நடந்து வந்தாச்சுங்க. கெஸ்ட் ஹவுஸ் ஒட்டரு ஒன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸு. ஹாஸ்டல் தான், டாமெட்ரி பெட்டு தான். 2000 ரூபா ஒரு நைட்டுக்கு. இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் இங்கே. ஒன்றும் பண்ண முடியல. பரவாயில்ல வாங்க வந்தாச்சு. இதுதான் அகோடாவில் புக் பண்ணேன். trip.com 2200 காட்டுச்சு. booking.com 2200. அகோடாவில் தான் 2000 காட்டுச்சு. சரி டக்குன்னு புக் பண்ணிட்டேன். சார் நினைக்கிறேன் இது இல்லைங்க, தாத்தா உட்காந்துட்டு இருந்தார்ல சைடில் போ அப்படின்னாரு. இங்கே இருக்குங்க, அதுக்குள்ளே நான் அங்கே போயிட்டேன். சரி ஓகே விடுங்க. இது இந்த பில்டிங்கில் தான் காட்டுச்சு. வெளிச்சமாக இருக்குன்னா கொஞ்சம் பயந்துட்டேன். கரெக்ட் வந்தாச்சு. இதுதான் போட்டிருக்காங்க பாருங்கள், கெஸ்ட் ஹவுஸ் வனக்கோஸ். கெஸ்ட் ஹவுஸ் கனக்கோஸ். கிலோமீட்டர் போக மாட்டிருக்கு. பட் வேறு வழி இல்லை, பசி உயிர் போகுது. பேகை வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடலாம். ஹலோ செந்தில் குமார், இந்தியா. பாருங்க செக்இன் முடிச்சிட்டேன். பாட்டி ரொம்ப வயசானவங்க. அக்ரிகேத்தோ ஹலோ. ரொம்ப வயசான குள்ளமாக இருக்காங்க. ரொம்ப வயசான பாட்டிங்க. ஆனாலும் வேலை செய்கிறாங்க ஜப்பானில். ஓகே ஷவர் ஒவ்வொன்றும் காட்டுறாங்க. டாய்லெட் எது ஷவர் எதுன்னு. நம்மளது டாமெட்ரி பெட்டு எந்த ரூம்னு தெரில. பாஸ்போர்ட் வாங்கி ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, பிரிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஓ 10 ஓகே 10ல் 1. ஓகே ஓகே 10. チェックアウト、この鍵カウンターに置いてバイバイ。ஓகே மார்னிங் செக் அவுட். யா தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா பெட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறம் எதை கொடுக்குறாங்கன்னு தெரில. இது ஃப்ரீயாக தானே இருக்குது. சரி ஓகே ஏதோ நினப்பில் இருக்காங்க வாட்டர் பாட்டி. சரிங்க இதுதான் நம்ம பெட்டு. பட்டு தூங்குவோமா? வித்தியாசமாக இருக்குல்ல இந்த டாம் பெட்டு. 4 பெட்டு தான் மொத்தமே. இந்த 2 கீழே 2 மேலே 2. இதுக்கு தான் 2000 ரூபா ஒரு நைட்டுக்கு. காலையில் 10 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். வந்துட்டு கீழே ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சாப்பிட்டு வரலாமா. இப்போ நம்ம பார்த்தோம்ல தாத்தா கடை. தாத்தா கடைக்கே சாப்பாட்டு கடை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அமெரிக்கன் ஒருத்தர் இருந்தார், நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது இருந்தார்ல, அவர் யூஎஸ் டூரிஸ்ட் இருக்கு. கேட்டேன் ஏதாவது ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கான்னு. இந்த ஓப்பனில் இருக்குது, இதுவே சாப்பாடு கடை தான் அப்படிங்கிறாரு. பார்த்தா அப்படி தெரியல, வித்தியாசமாக இருக்குது. போய் பார்த்துருவோமா? ஏங்க இது ஆன்சன்களாமா? அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இது வரும்ல, சுடுதண்ணி குடியல், அது மசாஜ் பண்ணாப்புல இருக்கும். கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்ம பண்ணுவோம். பட் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம், நான் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் எங்கேயாவது சாப்பாட்டு கடையை கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தேடி கண்டுபிடிக்கிறேன். சாப்பிட வந்துட்டு இருந்தேங்க. ரெஸ்டாரண்ட் நியர்பை கேட்டால் இங்கே காட்டிச்சு. இங்கே பாருங்கள், இதுங்க ஜப்பானில் இது இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கேம்ஸு இல்லை இதான்னு தெரில. அதுக்கு பேர் என்ன, இந்த இது விளாடுவாங்கள்ல சூதாட்டம், அதுவான்னு தெரில. இதுதான் காட்டுது. ஓப்பன்னு காட்டுது இந்த சாப்பாடு கடை எமதையா. பட் ஆனால் க்ளோஸ்ன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் இல்லை மாதிரி தான் தெரியுது. லைட்லாம் இருந்திருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொடுமையே, கூகுள் ஓப்பனில் காட்டுது இல்லை. பட் சுற்றி முற்றி கடை இருக்குது. ஏதோ ஒன்று பிடிச்சிடலாம் இந்த ரோட்டில். அந்த பக்கமும் ஏதோ லீக் இருக்குது. இதெல்லாம் நைட்டு விளாட வருவாங்களாட்ருக்குங்க. டாக்ஸியெல்லாம் போயிட்டுருக்கு. சாப்பாடு கடை இருக்குங்க. இது பாருங்கள், ஓப்பன். இது ஒரு குட்டி கடை தான். பட் பரவாயில்ல, எது கிடச்சாலும் சரி இன்றைக்கி சாப்பிட்றோம் நம்ம. ஓப்பன் தான். ஓ தானே ஓப்பன் ஆகுது. ஹலோ, டின்னர் அவைலபிள் ஃபுட்? ஃபுட் யா ஓகே இருக்குங்க. ஏதோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, பசிக்கு இது ருசி எரியாதுமாங்க, விலை எரியாது. ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். இருங்க, இது ஏதோ பார் ஆட்டிருக்குதுங்க. இங்கே பார் ஃபுட்டு தான் மெயின். ஸோ அதனால் இங்கே பாருங்க, சிக்கன் ஆர்டர் பண்ணேன். ஃப்ரைடு சிக்கன் இருந்தது. எவ்வளோ தெரியுங்களா? இது 770 எண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா. 400 ரூபாய்க்கு சூப்பருங்க. இது பாருங்கள், 5 பீஸ் நல்லா பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தாலே. இதுக்கு ஏதோ சைட் டிஷ் மாதிரி கொடுத்தாங்க. டொஃபு சாப்பிட்ருவோமா சிக்கனை? பார்த்தாலே அப்படேசிங்காக இருக்குது. காரசாரமாக இருக்கா இல்லை இனிப்பாக இருக்கா? அது கண்டிப்பாக பார்த்துடலாமா? நல்ல பசிக்கு நல்லா சுட சுட
முறுமுறுன்னு சிக்கன் 65 சாப்பிடலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஒரு கடையை தேடி வந்து ஏதோ ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சு சூப்பராக இருக்கு. ஆனால் நம்ம ஊர் 65 மாதிரி தான், போன்லெஸ். ஒன்று மட்டும் வருதுங்க, ஜப்பானை பொறுத்தவரை உணவோட அந்த குவாலிட்டியில் தரத்தில் எந்த குறையும் இல்லை. டேஸ்ட் நமக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் யூஸ் பண்ணுற பொருள்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக யூஸ் பண்ணுறாங்க. பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப. ஓகேங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சு. நைட் பசியாத்துன இந்த கடைக்கு நன்றி, சிக்கன் 65ஓட. சரி, இந்த விலாகை முடிச்சிடலாமா? நான் அப்படியே நடந்து நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஸோ ஒரு நீண்ட நெடிய பயணம் ஆகி போச்சு. நம்ம அபஸ்ரீலேருந்து கிளம்பி ஒரு கடல் நகரத்துலேருந்து இன்னொரு கடல் நகரத்துக்கு வந்தது, அபஸ்ரீ டு ஒட்டரு. பட் ட்ராவல்லே நிறையா போயிடுச்சு. பட் இந்த ஒட்டரு சிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு டவுன். இந்த சாப்பாடு, இந்த ஊர் எல்லாமே. இங்கெல்லாம் பாரு, நைட் லைஃப் ஏதாவது இருக்க மாட்டிருக்கு. அங்கங்கே மக்கள் நின்றுட்டுருக்காங்க ஒரே கூட்டமாக. அந்த இது எல்லாம் இருக்க மாட்டிருக்குதுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு பெருசாக, ஆனால் சவுண்டு இதெல்லாம் கிடையாது. மற்ற ஊர்லாம் பார்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மியூசிக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம். இங்கெல்லாம் அப்படிதான் எதுவுமே இல்லை. என்ஜாய்மெண்ட்டே அமைதியாக தான் பண்ணுவாங்களாட்ருக்கு. ஜாப்பனீஸ் பயங்கரமான ஆளுகள் இருப்பாங்களாட்ருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் குமார். நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஏஷியா பயணத்தில் கடைசி நாடான ஜப்பானில் இருக்கோம். ஜப்பானில் தமிழில் அதிகமே வராத உங்களுக்கு புதுசாக காட்டணுங்கிற இந்த ஹொக்கைடோ தீவில் இருக்கோம். ஹொக்கைடோ தீவில் சப்பாரோ, அப்புறம் இந்த ஃபால்ஸு, ஃப்ரோசன் ஃபால்ஸு, ஃப்ரோசன் பாண்டு, லைட்டிங்கு, அந்த அபஸ்ரீ டவுனு, ரஷ்யன் பார்டர் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. முக்கியமாக போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சி அப்புறம் வந்து அந்த இடம்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து ஹோட்டல்லே வந்து செக் பண்ணி பாஸ்போர்ட்லாம் விட்டாங்க, பார்த்துருப்பீங்க. பட் பயங்கரமாக இருந்தது அந்த ஒக்கோட்ஸ்க் கடலும், அந்த முக்கியமாக இந்த பக்கம் அந்த அபஸ்ரீ யாரும், முக்கியமாக அந்த இதை பற்றி பேசியிருந்தோம் நம்ம. அது பயங்கரமாக இருந்ததுங்க சீரியஸாக. இன்றைக்கி இப்போ இல்லை, அடுத்த மாதம் தான் பிப்ரவரியிலேருந்து வரும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நகரும் ஐஸ் கட்டிகள், ட்ரிஃப்ட் ஐஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அபஸ்ரீ. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு குட்டி அண்டார்டிகாவே நீங்கள் வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம தான் பெரிய அண்டார்டிகாவே பார்த்துட்டுவேன். அதில் நமக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மிஸ் ஆனது. ஓகேவா? ஸோ ஒட்டரூரில் வந்து ஃபைனாக ஒரு குட்டி போட்டவுன் அந்த கெனால் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்ட்ரோ வந்து ஃபைனலாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்படியே ஹாஸ்டலில் போய் தூங்குறேன். அடுத்த நாள் காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஹொக்கைடோட நம்ம நாளைக்கு நமக்கு கடைசி நாள் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மறுபடியும் ஹொன்ஷு தீவுக்கு. சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல பார்க்கலாங்க. நன்றி, பாய். யாரே இல்லைனா கூட எல்லா இதுவும் பர்ஃபெக்டாக வேலை செய்து பாருங்கள். இதெல்லாமே சிக்னல்ஸ் எல்லாமே. அதுதான் ஜப்பான்.